முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்யும் 7 பேர் கொண்ட குழுவில் உள்ள கேரள அதிகாரிகளை வெளியேற்ற கோரி வைகை பாசன விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு குறித்து கண்காணிக்க உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்ட பழைய குழு கலைக்கப்பட்டு 7 பேர் கொண்ட புதிய குழு அமைக்கப்பட்டது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் அனில் ஜெயின் தலைமையிலான இந்த குழுவில் தமிழகத்தை சேர்ந்த 2 அதிகாரிகள் மற்றும் கேரளத்தை சேர்ந்த 2 அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு முல்லை பெரியாறு அணையில் முதன்முறையாக சனிக்கிழமை ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை கண்காணிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள கேரளாவை சேர்ந்த 2 அதிகாரிகளை நீக்க கோரி பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தினர் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான குமுளியை நோக்கி முற்றுகையிட சென்ற விவசாயிகளை லோயர் கேம்ப் கர்னல் ஜான் பெனிக்விக் மணிமண்டபம் முன்பு பேரிகார்டு வைத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் சாலையில் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள அரசை கண்டித்தும் அணை பராமரிப்பு குழுவில் உள்ள கேரள அதிகாரிகளை வெளியேற்ற வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆணையமே